இது ஃபிஷ் பால் சூப்பு இப்போ செய்ய போகிறோம். அதோட ஃபிஷ்ஷும் சேர்த்து. அதுக்கு முதல்ல இஞ்சி வந்து நீளமாக வெட்டி வச்சுக்கணும். இது வந்து இந்தியன் ஸ்டைலில் நம்ம செய்ய போகிற ஃபிஷ் பால் சூப்பு. அப்புறம் பூண்டு வந்து நல்லா பொடிசாக வெட்டி வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன். அப்புறம் ஒரு லெமன் கிராஸ். இந்த லெமன் கிராஸை வந்து கட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் இடிச்சுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி நல்லா தட்டிக்கிட்டா வாசம் நல்லா இருக்கும். இதுக்கு வெங்காயம் நீளமாக வெட்டி இருக்கணும். இந்த மாதிரி நீளமாக வெட்டிக்கணும். தக்காளி வந்து பெரிய பீஸாக வெட்டி வச்சுக்கணும். 3 தக்காளி கொஞ்சம் பெருசாக எடுத்து 4 வெட்டி, ஒரு தக்காளியை 4 பீஸாக வெட்டி வச்சுக்கலாம். இதுக்கு ஃபிஷ் பால், ஒரு ஃபிஷ் பாலை 2 வெட்டிக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் இது வந்து ஃபிஷ் போன், மீன் முள்ளுன்னு கிடைக்கும் NTUCலாம். இது வந்து ஃபிஷ் போன், இதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கருவேப்பிலை. இதுக்கு அதிகமாக தேவைப்படும். நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவு நம்ம வந்து கருவேப்பிலை போட போகிறோம். ஸோ இந்த அளவு கருவேப்பிலை தேவைப்படும். இது வந்து சூப் வைக்கிற பாத்திரம் எங்களோடதுல. ஸோ உங்களுக்கு தேவையான குக்கர் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கணும் சூப் வைக்கிறதுக்கு. சட்டி காஞ்சிருச்சு. சட்டி காஞ்சதும் நாம் அதில் எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஓரளவு கொஞ்சம் போதும். இது தாளிக்கிறதுக்கு நான் முதல்ல கொஞ்சம் சோம்பு, பெருஞ்சீரகம் அது போடுறேன். ஓகே இப்போ வந்து கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்குது. நாம வந்து இதில் பூண்டை சேர்க்குறோம். பூண்டு கொஞ்சம் நல்ல ப்ரௌனாக வரணும். அப்பதான் அந்த வாசம் அந்த சூப்புல இறங்கும். கொஞ்சம் ப்ரௌன் ஆயிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் வரட்டும். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுல இஞ்சியை சேர்க்கிறோம். வெட்டி வச்சிருக்கிற இஞ்சி. அதுக்கப்புறம் இந்த இஞ்சியோடையே சேர்ந்து வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட போறேன். அதோட கொஞ்சம் ஃபிஷ் மசாலா வந்து நான் ஹவுஸ் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹவுஸ் பிராண்ட் ஃபிஷ் மசாலா வந்து நான் இதில் சேர்க்குறேன். இதோட சேர்ந்து தண்ணி ஊற்றிடுறோம். உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும்.
நான் ஒரு 2 லிட்டர் மாதிரி ஊத்துறேங்க சார். நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கும் போதே உங்களுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே தட்டி வச்சிருக்கிற லெமன் சிராய் போட்டுறோம். சாரி, லெமன் கிராஸ் போட்டுறோம். லெமன் கிராஸ் லேசா தான் தட்டணும், ரொம்ப பொடிசா தட்டக்கூடாது. நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இதுல வந்து நாம இப்போ பேபி கார்ன் வச்சிருக்கிறோம், அதை போடலாம். இதோட சேர்த்து ஃபிஷ் பாலும் போடலாம். கிராப் மீட் இருந்தா கூட இதோட சேர்த்து போடலாம். நம்ம இப்போ கிராப் மீட் போடல, ஃபிஷ் பால் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஒரு கொதி வரவும் ஃபிஷ் போடுவோம். ஃபிஷ் பால் எல்லாம் கொஞ்சம் நல்லா மேலே வந்துருச்சு, ஓரளவு வெந்துருச்சு. நான் ஏற்கனவே இது வந்து குக்குடு ஃபிஷ் பால் தான் போட்டிருக்கிறோம், அதனால நம்ம அதிகமாக வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ மீன் முள் வாங்கினது ஃபிஷ் போன்னு சொல்லி இருக்கு, அதை வந்து நம்ம போடுறோம். நல்ல வாசம் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து தக்காளியை சேர்க்க போறோம். இப்போ தக்காளியும் அந்த மீனும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். வேகவும் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து வேலை முடிஞ்சிடும். மீன் ஓரளவு வெந்துருச்சு. நம்ம வந்து கருவேப்பிலையை போட்டு ஸ்டாப் பண்ணிட வேண்டியது.